ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிகப்பரிசி மாவில் புட்டு எப்படி அவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் அவிக்கிற மாவை விட இந்த மாவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நான் ரெடிமேட் மாவு தான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு. இதை நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே சேர்த்துட போகிறேன். 1/2 கிலோ மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் புட்டுக்கு எப்போவுமே மாவு பிசையணும். இப்போ நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல அந்த தண்ணி அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல சரியாக படாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த மாவு கட்டியாக உருண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாவு பார்த்திங்கன்னா மட்டை அரிசி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இது சம்பாரிசி மாவு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும், சிகப்பு கலரில் இருக்குது. சம்பாரிசி மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மட்டை அரிசின்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வைக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மாவு நல்லா ஊறி வரும் அப்படின்ட்டு. தண்ணியோட அளவு எதுவுமே சொல்லலை. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தெளித்து நம்ம விரைச்சிக்கிட வேண்டியதான். மாவு இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ எடுத்து நம்ம கையில் போடும்போது இந்த மாதிரி பொல பொலன்னு வருது பாருங்கள். நம்ம இருத்தி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதுக்கப்புறம் உடச்சி விட்டோன்னா இப்படி நைஸாக உருந்துடணும். இந்த மாவில் ஒரு சிறப்பான அம்சம் ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக சொல்லணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து இதை வேக வைக்க போகிறேன். இந்த மாவு சுத்தமாக கட்டியே விளையலை. நம்ம வீட்டிலலாம் மாவு அரைச்சோன்னா கண்டிப்பாக கட்டி கட்டியாக கிடக்கும். அதை உடச்சி போட்டு புட்டை விற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாவு ரொம்ப நல்லா இருந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, பஞ்சு போல். இப்போ புட்டை விற்கிற பாத்திரம் அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிச்சிட்ருக்குட்டு இந்த புட்டை விற்கக்கூடிய குழல் இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல், மறுபடியும் கொஞ்சம் மாவு, மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு வச்சு இப்போ இதை நான் மூடி போட்டு அடுப்பில் வச்சிட போகிறேன். ஏற்கனவே வெந்நி கொதிச்சிட்ருக்கு. இதை வச்சுட்டு நம்ம நார்மலாக பச்சரிசியில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும்னு வைங்களேன். இது ஒரு 3.5லேருந்து 4 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வேக வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா வேக வச்சாச்சு. இதில் நல்லா மேலே வெந்ததுமே உடனே ஆவி வந்துடும். ஆனால் நான் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படி ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விட்டாச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதான். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்துட்டு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை சாப்பிடக்கு ரெடி ஆகிட வேண்டியதான். நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் வச்சு தான் அவிச்சிருக்கோம். இன்னும் மேலாட்டில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு நான் இது இன்றைக்கி சீனி தான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை, நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் பழம், அதுக்கப்புறமா சிறுபயிறு வேக வச்சது, பொரிச்ச அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பழம் மட்டும்தான் வச்சு சாப்பிட போகிறேன். அது கூட ஒரு கப்பு காஃபியும் வச்சு குடிக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம பச்சரிசி மாவு சாப்பிட்டா கொஞ்சம் படபடப்பாகவே இருக்கும் ஒரு சில நேரங்களில். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நம்ம இப்படி கிடைக்கக்கூடிய மாவு கொஞ்சம் கடைகளிலே வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஒரு பாக்கெட் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய மாவு வந்தது. நான் நினச்சதை விட மாவு அதிகமாக வந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிகப்பரிசி மாவில் எப்படி புட்டை வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.